ஒரு டாக்குமெண்ட் மற்றது சொல்றாங்க, மற்றது போட்டு போய் மற்றது கிடையாது. இது இடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடையாது. சீமான் ஏதோ காத்துல கதை சொன்னீங்க, AK-74 ஆமக்கறி அரிசி கப்பல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நேருக்கு நேரம் நாங்க நிக்கிறோம். நாங்களாம் கட்சிக்காரங்க கிடையாது. நீங்க எல்லாம் ஒரு ஆளா? நான் கேக்குறேன். சென்னை அடையாற்று பக்கத்தில் உள்ள குடிசைகளை தமிழக அரசு இடித்து வருகிறது. வீடுகளை இழந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக சீமான் அங்கு சென்றிருந்தார். அதே வேளையில் திருமுருகன் காந்தியும் அங்கே வந்திருந்தார். இருவரும் சந்தித்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் தீயாக பரவிட்டுருக்கு. இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு பட்டா இருக்கிறது, பட்டா நிலையத்தையே தமிழக அரசு இடிக்கிறது என்று சீமானிடம் திருமுருகன் காந்தி சொல்ல, சீமான் பதில் சொல்லாமல் நகர்ந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோ. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இதே திருமுருகன் காந்தி சீமான் வீட்டு வாசலில் என்ன பேசினார்? சீமான் ஏதோ காத்துல கதை சொன்னீங்க, AK-74 ஆமக்கறி அரிசி கப்பல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நேருக்கு நேரம் நாங்க நிக்கிறோம். நாங்களாம் கட்சிக்காரங்க கிடையாது. நீங்க எல்லாம் ஒரு ஆளா? நான் கேக்குறேன். நீ எல்லாம் ஒரு ஆளா? நீலாம் ஒரு ஆளா? ஆம்பளையாக இருந்தால் வெளியில் வாடா சீமான் நாயை என்று சுந்தரவல்லியை அழைச்சிட்டு வந்து வீட்டு வாசலை நிப்பாட்டிட்டு, இப்போ வாடா ஆம்பளையாக இருந்தா சுந்தரவல்லி வந்திருக்கா என்று சொன்ன திருமுருகன் காந்தி கூட உனக்கு என்னடா பேச்சு என்று இப்போ சீமான் தம்பிகளை இப்போ நெட்டிசன்களை வறுத்தெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் சீமானை. இந்த அளவுக்கு சீமானை கீழ்த்தரமாக பேசிய திருமுருகன் காந்தி மீது காந்தி கூட உனக்கு என்ன பேச்சு என்று தம்பிகள் கொந்தளிப்பு ஒரு புறம் இருக்க, அவன் அப்படியே வந்து பேசியிருந்தால் கூட அவன் மூஞ்சியில் காரை துப்பிவிட்டு நீ நகர்ந்திருக்கலாமே தலைவா என்று தம்பிகள் இப்போது கொதிப்படைந்துள்ளனர். சரி, இது ஒரு புறம் இருக்க, இந்த திராவிட 200 ஊபிஸ் என்ன உருட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? சீமானை கூப்பிட்டு மிரட்டினார் திருமுருகன் காந்தி அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு இணையத்தை தெரிக்க விட்டுட்ருக்காங்க அப்படின்னு ஒட்டிகிட்ருக்கானுவோ இந்த திராவிட கும்பல்கள். அவங்களுக்கு இடிக்கிறதுக்கு தரலை, வண்டி துணியில தரலை, அவங்களுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட் ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் அது இடிக்கிறது. மற்றது சொல்றாங்க, மற்றது போட்டு போய் மற்றது கிடையாது. இது இடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் அவங்க கேட்குறாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. நீங்க சொல்றாங்க இல்ல. இப்ப நீங்க இது ஒரு சீரமைக்கிறீங்க. இந்த வீடு ஆக்கிரமிப்பு, இந்த வீடு பட்டா இருந்தா ஆக்கிரமிப்பு இல்லைங்கிறத நீங்க ஏத்துறீங்களா? அண்ணன் சொல்றது அந்த நீர்நிலை, அந்த நதி, அந்த ஆறு ஓடுற, அந்த தண்ணி ஓடுற கரையில இப்படி வீடை கட்டிட்டாங்க, மொத்தமா இது ஆக்கிரமிப்பு. இது குடிமனை பட்டா, குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, இது குடிமனை உரிமை கொடுக்கப்படல, பக்கத்து வீடு. இதை இடிச்சு இதை வைக்கிறது, இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது? எப்படி வருது? அப்ப இங்க இப்ப இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா, இல்ல இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா? அப்ப இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? ஆட்சியாளர்கள். இப்ப நீ அதிகாரிங்கிறவர் யாரு கீழே வேலை செய்யறாரு? இப்ப காவல்துறை இப்ப கடுமையா நடக்குது. யாரோட உத்தரவுல நடக்குது? காவல்துறை யாரு கீழே இருக்கு? அதையே நீங்க அன்னையோட சத்தமா பேசுற, நீங்க சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதல்வர் இப்ப எங்க இருக்காரு? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னாரு, இப்ப அண்டர் கண்ட்ரோல்ல இருக்காரு. இதெல்லாம் இது பேச்சு சில ஆழ்ந்த